எல்லாருக்குமே தெரியும். I don't want to explain much things. கவியண்ணா வந்து இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த குழந்தைகளை உருவாக்கிட்டாங்க. உடல்ல எத்தனை குழந்தைகளை உருவாக்கிட்டாங்க, எத்தனை விவாதங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பேர்த்த எவ்வளவு பேர்த்த சமாளிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அத்தனை கண்ணீர்கள், அத்தனை வலிகள், இதெல்லாம் தாண்டி நான் ஒரு பெண் குழந்தைய வீட்டுல எடுத்துட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணி கொடுத்து இன்னொரு அரசியல் கேம்ல எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டிதான் அந்த இடத்துக்கு அடைய வேண்டியதா அந்த இடத்துக்கு ரீச் பண்ண வச்ச தனியாவுடைய பயிற்சியாளர் கவிஞர் ஒரு சிறப்பான கவிஞர்லாம் பத்தி பேசுறேன்னா அவர் ஒரு புக்கு ஹாரி பாட்டர் மாதிரி எழுதணும். அதுக்கான விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த திருநா குறிச்சில அது காலகாலமாக அதாவது 4 காலகட்டத்தில் அந்த சிறப்பான ஒரு விமர்சனமாக இருக்கக்கூடிய கண்ணா அவர்கள், குமரன் அவர்கள், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அதன் பிறகு ராபிரனை பற்றி சொல்லணும்னா கபடியில இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மேடையெல்லாம் வச்சு நம்ம புகழ்ந்து சொல்றதா நீங்க நினைக்காம மனசுல பட்டதை உள்ளத்துக்குள்ள வைக்காம பேசுற மனிதர்கள் ரொம்ப குறைவு. ஆனா அப்படி பேசினா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா அதையும் தாண்டி கபடிக்காக ஏதாவது பண்ண நினைக்கிற அந்த அற்புதமான மனசுக்கு நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் வந்ததுக்கு. அதே மாதிரி அடுத்தது நண்பன் தான் ஜாலியா எப்பவும் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்எஸ் முடிச்சிருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கோச்சா இருந்தாலும் நண்பா காலையில டைம் இல்லை இருந்தாலும் நல்லா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு அதே மாதிரி மனோஜை பொறுத்தவரை வெளியே வர்றது ரொம்ப ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அங்க போனேன் இங்க போனேன் கோர்ட்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி கூட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்ன உடனே காலையில் வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து வந்திருக்காங்க. அதையும் தாண்டி வந்திருக்கு. மனோஜ் தேங்க்யூ. அதே மாதிரி தேவராஜன் நான் விளையாடும்போது பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து முதல்ல அவங்களை எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா கபடிக்கு யார் என்ன கேட்டாலுமே அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. யாரு புதுசா இருக்கிறவங்க தொழில்நுட்பா இருக்காங்க, ஆனா பழைய கபடி பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் வெளியே சொல்லாதங்கிறாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எல்லாமே வீடியோல கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால வேணா நம்ம செய்யறத சொல்லக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட தெரியாம கேட்காம சொல்லிட்டேன். நன்றி தேவராஜன். ஒரு எல்லாரும் ஒவ்வொரு நாளையும் சொன்னாச்சுன்னா டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ எல்லாருமே காலையில் 6 மணிக்கு இந்த பணியிலும் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உங்களை தெரிவிச்சுக்கேன். அதுக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு காரணம். அதுக்கு பிறகு அந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேளம் கிடைச்சவங்க அவங்க சவுண்ட் கேட்டவங்க நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது இந்த பொண்ணு ஆக்சுவலா இவ்வளவு உயரத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க. யாருன்னா அவங்க அப்பா அம்மாவும் தான். சரியா, அவங்களுக்கு ஒரு கைகறி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க விட்டா என் குழந்தை நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆள் நம்பியிருப்பாங்க. அதுதான் கவியண்ணன். அவங்க கிட்ட ஒப்படைச்சு இந்த இடத்துல ரீச் பண்ண வச்சிருக்காங்க. 72வது நேஷனல்ஸ். நீங்க மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்க. எவ்வளவு தப்பான மேட்ச் அவங்க வந்து இந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கனவு. அதாவது கால் நிலைக்குமே இப்போ நடக்கும் 32 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 3% கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்கள்ட்ட பேசலாம் நிறைய. ஏன்னா அவ்வளவு எடுத்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால ரிசீவ் பண்ண கவிஞர்களுடைய மகன் எல்லாமே பொறுப்பா அவங்க இன்னொரு குத்துத்தாய் நம்ம சொல்லிக்கலாம். அது ப்ரொடெக்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வந்து அது இன்ஃபர்மேஷனை நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம், நீங்க ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அழகா வந்து வச்சிருக்காங்க. நான் பேசுறேன் 1 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்படி கார் ரெடி பண்ணிருக்காங்க, ட்ரம் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 1 மணி நேரம் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேரை நம்ம பேசாம விட முடியாது இல்லையா? அதனால
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது ஒரு சில வார்த்தைகள். ஒரு நிமிஷம், நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் டச் பண்ணிக்கலாம். அது ஒன்று அப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லிதான் ஆகணும். தேசிய அளவில் சாதிக்கணும், கைமாறி யாராவது சாதிக்கணும் நினைச்சோம். பையன் வந்து ரொம்ப சாதிச்சிட்டாங்க. பிள்ளைகள் வந்து ஸ்கூல் லெவலில் நம்ம டீம் வந்து சந்தியா, ரேஷ்மா, புஷ்பதர்ஷினி நம்ம 3 பேரும் நேஷனல் ஆனாங்க. சீனியர்ல யாருக்குமே வாய்ப்பே கிடைக்காம இருந்து நானும் விளையாடி ஒரு 40 வருஷம் இருக்கும். அது வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்பிக்கையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. அவர்களுக்கு ஒரு கன்னியாகுமரி மாவட்ட கோச், அது மாதிரி எம்ஏஎஸ்ல படிச்சுட்டாங்க. அது மாதிரி எல்லாமே அப்சர்வ் பண்ணா சூப்பர் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு உங்களுக்காக இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துப்போம், மேட்ச் பார்த்துப்போம், கேள்விப்பட்டிருப்போம். தனியாக நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் அடுத்த பிளேயர்ஸ் வந்து ஆடினீங்க பாடினீங்க, அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. தனியாக ஒரு சொல்லுவாங்க, ஒரு வெற்றியை அடையணும்னா குதிரை மாதிரி ஓடும். நீங்க குதிரை மாதிரி ஓடிப்பீங்க. இந்த அடைஞ்ச வெற்றியை தக்க வைக்கணும். நீங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் கிடையாது, யூனிவர்சிட்டி பிளேயர் கிடையாது, ஸ்டேட்ல இந்தியாவில் மெடலிஸ்ட். இன்னும் இந்த நிலைமையை நீங்க தக்க வைக்கணும்னா இதை விடவும் அதிகமா போகணும். மீன்ஸ் இதை விடவும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இன்னைக்கு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதை 4 மணி நேரம் ஆகும். உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை 6 மணி நேரம் புரிஞ்சுல. திருவண்ணாமலை டீம்ல இருந்து இதுவரைக்கும் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறைய வந்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் 103% கோட்டால சிசி எலிஜிபிள். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தகுதி வளர்த்துக்கிட்டாங்க. நீங்களும் வந்து நம்ம இதையும் தாண்டி இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஐசிஎஃப்ல மட்டும்தான், நம்ம ஐசிஎஃப்ல தான் விமன்ஸ் டீம் இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறத தாண்டி ஐசிஎஃப் இந்தியன் கோச் ஃபேக்டரி, செல்வன் ஜாப், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விமன்ஸுக்கு இப்பதான் வந்துருக்காங்க. அடுத்தது இன்கம் டேக்ஸ்ல ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் அவங்க ஃபர்தரா கண்டினியூ பண்றாங்க. அதனால உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம வந்து 94, 95, 96 3 வருஷமும் நேஷனல்ஸ் வின்னர் வந்து தமிழ்நாடு மென் டீமா இருந்துச்சு. இப்போ மென் டீம் அந்த இடத்தை அச்சீவ் பண்ண முடியல. எல்லா கபடி பிராக்டிஸ், கபடி அனாலிசிஸ் கேட்டாச்சுன்னா கபடி லவர்ஸ் எல்லாத்தையும் கேட்டாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மென் டீம் அச்சீவ் பண்ணுமா, விமன் டீம் அச்சீவ் பண்ணுமா அப்படி கேட்டாங்கன்னா 100% they are believing only women team can achieve in the national level competition. ஏன்னா அவங்களோட ப்ரொமோஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரைட் டைம் இதை விட்டுறாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி விமன் டீம் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எல்லாரும் நினைப்பாங்க விமன் டீமா தமிழ்நாட்டில் அந்த அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா ரெண்டு மாறி போச்சு. அதனால இந்த இடத்தை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா சக்சஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு தனியால இந்த மாதிரி நிறைய தனியாக்கள் உருவாக்க வேண்டும், நிறைய டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் உருவாக்க வேண்டும். இதுக்கு உங்களுக்கு பேக் போனா இருக்கக்கூடியது கவின மட்டும் இல்ல, கவினோட குடும்பம். அந்த அவங்க மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி கூறி பிறகு ஒரு முக்கியமான நன்றி சொல்லணும். கனகோபுரம் ஜீவா அழைத்துட்டு வந்த அந்த பயிற்சியாளர் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை யாராவது பேசணும்னு பேசுறீங்களா? பேசணுமா? ஓகே, இப்போ வந்து யாராவது அந்த குழந்தைக்கு சாக போடணும்னா போட்டுக்கலாம். தேங்க்யூ. Wait.
திருப்பி அந்த இந்த கொஞ்சம் ஆனால் Uma pijama. Tá aqui, tá ali.